my channel. இன்னைக்கு நான் பேக்கிங்க்கு யூஸ் பண்ற டூல்ஸ் என்னென்ன அப்படிங்கறத இந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்ல போறேன். நான் ஏற்கனவே இந்த வீடியோட பார்ட் 1 போட்டிருக்கேன். நீங்க வந்து ஒரு பிகினரா இருந்தீங்க அப்படினா அதை செக் பண்ணுங்க. அதோட கார்டை நான் இங்க லீவ் பண்றேன், டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுக்கிறேன், கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. ரீசெண்டா நான் நிறைய டூல்ஸ் அண்ட் யூட்டென்சில்ஸ் வந்து அப்கிரேட் பண்ணிருக்கேன். சோ அதெல்லாம் என்னென்ன அப்படிங்கிறது உங்க கூட இந்த வீடியோல நான் ஷேர் பண்ண போறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம மிக்சிங் பவுல்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். நான் வந்து வெட் அண்ட் ட்ரை இன்கிரிடியன்ட்ஸ் போடுறதுக்கு இந்த மாதிரி ரெண்டு பெரிய மிக்சிங் பவுல் வச்சிருக்கேன். நீங்க ஒரு மிக்சிங் பவுல் சூஸ் பண்றீங்க அப்படின்னா அது மினிமம் ஒரு 4 லிட்டர் கெபாசிட்டி பிடிக்கிற அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னா கரெக்டா இருக்கும். சோ கிளாஸ்ல ரெண்டு வச்சிருக்கேன். இது மட்டும் இல்லாம இந்த மாதிரி குட்டி ஸ்கொயர், இன்னும் கொஞ்சம் பெரிய பவுல், அப்புறம் இந்த மாதிரி ஒரு ரெக்டாங்குலர் ஷேப்ல இந்த மாதிரி நிறைய கிளாஸ் பவுல்ல வச்சிருக்கேன். நான் கிளாஸ் மோஸ்டா ப்ரிஃபர் பண்றதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, ஏதாவது நம்ம மைக்ரோவேவ் பண்ணணும் அப்படின்னா டக்குன்னு இது வந்து எல்லாமே அவன் சேஃப். ரெசிபிலேயே ஒருவேளை பட்டர் எல்லாம் மெல்ட் பண்ணும் அப்படின்னா ஸ்ட்ரைட்டா இந்த பவுல்லயே போட்டுக்கொண்டு போய் மைக்ரோவேவ்ல வச்சிடலாம். சோ 2 பவுல் வாஷ் பண்ணிட்டு இருக்க தேவையில்லை. சோ அந்த ரீசனுக்காக நான் கிளாஸ் பவுல்ஸ் தான் யூஸ் பண்றேன். கிளாஸ் மிக்சிங் பவுல் இல்லாம இந்த மாதிரி நான் ஒரு உடன் மிக்சிங் பவுலும் வச்சிருக்கேன். இது வந்து மோஸ்டா பிரெட் இல்ல சப்பாத்தி, நான் அந்த மாதிரி எல்லாம் செய்யறதுக்கு இந்த பவுல் யூஸ் பண்ணிக்குவேன். நீங்க என்னோட முன்னாடி ரெசிபிஸ் எல்லாம் பார்த்திருந்தீங்கனாலே தெரியும். சோ இதுல வந்து சம்டைம்ஸ் நான் பேக்கிங் ஏதாவது ப்ரௌனி மாதிரி பேக் பண்ணும் இல்ல பிளாண்டிஸ் பேக் பண்ணும் அப்படின்னா இந்த ரெக்டாங்கிள் பவுலே வந்து நான் அவன் குள்ளேயே வச்சுக்குவேன். அடுத்தது இந்த டிஜிட்டல் ஸ்கேல், மெஷரிங் கப்ஸ், அதுக்கப்புறம் மெஷரிங் ஸ்பூன்ஸ். சோ நம்ம அக்யூரேட்டா மெஷர் பண்றதுக்கு இந்த 3 வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கப்ஸ் எல்லாம் பிரச்சனை இல்ல, பட் வெயிங் ஸ்கேல் வாங்கி வச்சுக்கோங்க, அதான் நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். அடுத்தது இந்த மாதிரி விஸ்க் இல்ல எக் பீட்டர் இல்ல ஹேண்ட் மிக்சர் என்ன வேணாலும் சொல்லிக்கோங்க. நான் இது 2 வச்சிருக்கேன். கம்மி குவான்டிட்டியில பண்றப்போ இந்த சின்னது யூஸ் பண்ணிக்குவேன். ஒருவேளை அதிக கிலோ கேக் பண்றோம் அப்படின்னா நான் அதுக்கு இது யூஸ் பண்ணிக்குவேன். அடுத்தது எலக்ட்ரிக் விஸ்க். கண்டிப்பா கேக் இல்ல கிரீம் எல்லாம் செய்யறீங்க அப்படின்னா டெஃபினட்டா இது தேவை. என்னோட பழைய எலக்ட்ரிக் ஹேண்ட் மிக்சர் தான், பிரஸ்டீஜ் பிராண்டோடது. எலக்ட்ரிக் பீட்டர் பத்தி நிறைய பேர் ரிவ்யூஸ் கேட்டுட்டு இருக்கீங்க, கூடிய சீக்கிரம் அதுவும் வரும். நான் யூஸ் பண்ண இந்த பிரஸ்டீஜ் பத்தி நான் உங்களுக்கு ரிவ்யூ கொடுக்குறேன். நான் வாங்கினதுலேயே ரொம்ப ரொம்ப வேஸ்ட்ன்னு நான் ஃபீல் பண்றது இதுதான். ஏன்னா இது வந்து பிளாஸ்டிக்ல வாங்கிட்டேன், கிளாஸ்ல வாங்கி இருந்திருக்கணும், ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். இதனால வந்து எனக்கு எந்த யூஸும் கிடையாது. இது நான் சும்மா முன்னாடி யூஸ் ஆயிட்டு இருந்துச்சு, பாத்தீங்கன்னா தெரியும், கழுவுறப்ப வந்து இந்த மார்க்ஸ் அந்த மார்க்கிங்ஸ் எல்லாம் போயிடுச்சு. ஸோ யாராவது இதை வாங்குறேன்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா வாங்காதீங்க, நானே மாத்தணும் இதை. அடுத்தது சிலிகான் ஸ்பாச்சுலா. ஸோ இது வந்து கண்டிப்பா நீங்க ஒரு பேக்கிங் இன்ட்ரெஸ்ட் இருக்கீங்கன்னா டெஃபினட்டா வாங்கி வச்சுக்க வேண்டியது. நீங்க இந்த ஸ்பாச்சுலா வாங்குறப்போ ஒரு டெஃபினட்டா நோட் பண்ண வேண்டியது என்னன்னா, நீங்க இந்த மாதிரி ஹோல் ஸ்பாச்சுலாவா, அதாவது தனியா கழட்டுற மாதிரி இல்லாம இந்த மாதிரி ஒரு ஃபுல்லா ஒரு ஹோலா இந்த மாதிரி இருக்கிற ஸ்பாச்சுலா வாங்கிக்கோங்க. சொல்லணும்னா இங்க பாருங்க, இந்த மாதிரி கல்ட்டுற மாதிரி இருக்குல்ல, இதுல வந்து வாங்காதீங்க. நம்ம இதை ஒழுங்கா வாஷ் பண்ணல அப்படின்னா மைக்ரோபியல் growth, ஏன்னா நம்ம கல்ட்டுறோம்ல, சோ ஒழுங்கா வாஷ் பண்ணாத டைம்ல எல்லாம் வந்து மைக்ரோபியல் growthக்கான நிறைய சான்சஸ் இருக்கு. சோ இது வந்து நல்ல குவாலிட்டியானது அண்ட் முடிஞ்சா இந்த மாதிரி ஒரு ஸ்பெஷலாக இன்வெஸ்ட் பண்ணுங்க. அடுத்தது பேலட் நைஃப் வச்சிருக்கேன். ஸோ இது வந்து க்ரீம் ஃபில்லிங்கெல்லாம் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், அந்த க்ரீமை ஈஸியா லெவல் பண்ணி கொடுக்கறதுக்கு. ஆனா ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய பேலட் நைஃப் தான் வச்சிருந்தேன். இப்போ வந்து கொஞ்சம் குட்டி குட்டியா இருக்கிற பேலட் நைஃப்ஸும் வாங்கிட்டேன். ஏன்னா நம்ம சின்ன கேக்ஸ் நிறைய பண்றதுனால இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. சின்ன கேக்ஸ் பண்றப்போ இந்த பெருசு வந்து ஹேண்டில் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. சின்ன கேக்ஸ் எல்லாம் பண்றப்போ இந்த மாதிரி சின்ன ஸ்பாச்சுலா யூஸ் பண்ணுங்க, அப்ப வந்து ஒர்க் பண்றது ஈஸி. அது இல்லாம கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் நைஃப் வச்சிருக்கேன். இது வந்து நல்லா இந்த செரேட்டட் நைஃப், கட் பண்றதுக்கெல்லாம் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இது வந்து நான் மோஸ்டா இந்த சாக்லேட் வெட்டுறதுக்கு அதுக்கெல்லாம் வந்து இது யூஸ் பண்ணிக்குவேன். ஏன்னா இது கொஞ்சம் நல்லா ஷார்ப்பா இருக்கறதுனால அதுக்கெல்லாம் வந்து ஈஸியா ஹெல்ப் பண்ணும். கேக்ல வந்து சுகர் சிரப் இல்ல ஆயில் இந்த மாதிரி ஏதாவது மேல பிரஷ் பண்றதுக்கு இந்த மாதிரி ஒரு சிலிகான் பிரஷ் வச்சிருக்கேன். அடுத்தது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணு, பேக்கிங் பேப்பர். So which is also called as parchment paper. இத பத்தி நான் டீடைல்டா வீடியோ போட்டிருக்கேன், செக் பண்ணி பாருங்க உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா. சோ இதுதான் வந்து உங்களோட பாதி தலைவலியை குறைக்க போகுது. நம்மளுக்கு கிளீன் பண்றது, வாஷ் பண்றது இதெல்லாம் ரொம்ப ஈஸி. சோ கண்டிப்பா பார்ச்மெண்ட் பேப்பர் வாங்கிக்கோங்க. அடுத்தது நிறைய கேக் டின்ஸ் வச்சிருக்கேன். நான் ஒவ்வொரு சைஸ்லயும் வச்சிருக்கேன், இன்னும் பெருசு இருக்கு, அதெல்லாமே இந்தியால வச்சிருக்கேன். ஸோ இங்க வந்து எங்கிட்ட 8, 7, 6, 5, 4 ஸோ அந்த கம்மி சைஸ்ல இருக்கிற டின்ஸ் எல்லாம் இருக்கு. நீங்க பிகினரா இருந்தீங்கன்னா இவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணணும் தேவையில்லை. நீங்க பிகினரா இருந்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு 5 இன்ச்சோ 6 இன்ச்லயோ ஸ்டார்ட் பண்ணுங்க. நான் எப்பவுமே அதான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். அடுத்தது கேக் வைக்கிறதுக்கு இந்த மாதிரி கேக் போர்ட்ஸ் வச்சிருக்கேன். அப்புறம் இந்த மாதிரி 2 டர்ன் டேபிள் வாங்கி வச்சிருக்கேன். ஸோ இது வந்து நான் டர்ன் டேபிளாவும் யூஸ் பண்ணிக்குவேன், இல்லை ஏதாவது மாவு வந்து தேய்க்கிறதுக்கு அதுக்கும் இது யூஸ் பண்ணிக்குவேன். இது வந்து டூவல் பர்பஸ்க்கு. அப்புறம் அது இல்லாம இந்த மாதிரி பெரிய பெரிய நாசல்ஸ் எல்லாம் நிறைய வச்சிருக்கேன். இந்த நாசல்ஸ் வச்சிருக்கேன், அடுத்து இந்த ரஷ்யன் நாசல்ஸ் இந்த மாதிரி நிறைய வச்சிருக்கேன். நாசல்ஸ் நிறைய வச்சிருக்கேன். சோ இதுதான் இந்த ரஷ்யன் நாசல்ஸ்.
நம்ம கூடிய சீக்கிரம் இந்த ரஷ்யன் டிப் நாசல்ஸை வச்சு நம்ம வந்து வீடியோ கண்டிப்பா எடுக்க போறோம். பாத்துக்கங்க, என்னன்னு தெரியல அப்படின்னா இது வரைக்கும் நீங்க இந்த மாதிரி பார்த்தது இல்லை அப்படின்னா பாருங்க. அடுத்தது இந்த மாதிரி கப் கேக் லைனர்ஸ், மஃபின் லைனர்ஸ் எல்லாத்தையும் வந்து இந்த மாதிரி ஒரு பாக்ஸ்ல போட்டு வச்சிருக்கேன். அப்புறம் பைப்பிங் பேக்ஸ் இந்த மாதிரி நான் பல்கா வாங்கி வச்சிட்டேன். அதுல வந்து ஒரு 100 பைப்பிங் பேக் இருக்கு. நான் முன்னாடி கிளாத் பேக் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அப்பா அது வந்து ஒரு பெரிய தலைவலி. அது நல்ல குவாலிட்டி இல்லைன்னா சீக்கிரம் கிழிஞ்சு போயிடும். இந்த மாதிரி பல பிரச்சனை இருக்கு. அதுக்கப்புறம் தான் நான் வந்து இதுக்கு மாறிட்டேன். ஐ மீன் இதெல்லாம் ரொம்ப ஏர்லி ஸ்டேஜ்ல. ஸோ இந்த மாதிரி வாங்கிட்டீங்கன்னா அது சீக்கிரம் டிஸ்போஸ் பண்ணிடலாம். அந்த மாதிரி சில பெனிஃபிட்ஸ் எல்லாம் இருக்கு. அப்புறம் இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்ட்ராஸும் வச்சிருக்கேன். இது வந்து நம்ம டியர் கேக்ஸ் எல்லாம் பண்றப்போ உள்ள வந்து இன்சர்ட் பண்றதுக்கு, ஸ்டெபிலிட்டிக்காக இன்சர்ட் பண்றதுக்கு இந்த மாதிரி ஸ்ட்ராஸும் சிலது வச்சிருக்கேன். மலேசியாவில் இருக்கிறதுனால நான் எல்பான்னு ஒரு கம்பெனி தான் யூஸ் பண்றேன். நான் ஓடிஜி பத்தி தனியாக ஒரு டீடைல்டு வீடியோ போட்டிருக்கேன். தேவைப்பட்டுச்சுன்னா பாருங்க, லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அது இல்லாம நிறைய கியூட்டான குட்டி குட்டி போல்ஸ், மக்ஸ் இந்த மாதிரி நிறைய வச்சிருக்கேன். மோஸ்ட்லி அதெல்லாம் பேக்கிங்க்கு யூஸ் பண்றதுக்கு தான். ஸோ அவ்வளவுதான். என்கிட்ட இங்க மலேசியால வந்து இந்த யூட்டென்சில்ஸ் அண்ட் டூல்ஸ் தான் வச்சிருக்கேன். எனக்கு வந்து இதுலயே வந்து என்னோட பர்சனல் ஃபேவரட் என்ன அப்படின்னா இந்த ஸ்பாச்சுலா தான். அது என்னன்னு தெரியல, எனக்கு இது இந்த ஸ்பாச்சுலா கூட ஒரு பர்சனல் கனெக்ஷன் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது ஒரு சிவியர் ஒரு யூட்டென்சில் மேல மட்டும் ஏதாவது அப்சஷன் இருக்கா அப்படிங்கறத எனக்கு கமெண்ட்ஸ்ல லீவ் பண்ணுங்க. எங்காவது பர்சனலா ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இதான் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி ஹரிணி பாபுராஜ், என்ன ஃபாலோ பண்ணலாம். நான் உங்களை இன்னொரு வீடியோல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட மீட் பண்றேன். அது வரைக்கும் பாய்.